يا حبيب الله أنت شمس أنت بدر أنت نور فوق முதலாம் ஆண்டு ஹாஃபில் பட்டமளிப்பு விழாவில் ஆரம்பமாக இறைவசனங்களை ஓதி நிகழ்ச்சியை துவங்கி வைக்க நம்முடைய பிரைட் ஹிஃப்ல் அகாடமியுடைய மாணவர் எம் அப்துல் நியாஸ் அவர்கள் இறைவசனங்களை ஓதி நிகழ்வை துவங்கி வைப்பார்கள். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். மிக அழகான முறையில் இறைவசனம் ஓதிய அந்த மாணவனுடைய இல்மை அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய கீதம் இசைப்பதற்கு எங்களுடைய பிரைட் ஹிஃப்ல் அகாடமியுடைய மாணவி எம் அர்ஷியா அவர்கள் இஸ்லாமிய கீதம் இசைப்பார்கள். حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله انطلقت إليهم يا رفوق الغرام والنبي أنت أمري أعلي أمري أحمد يا نبي سلام انطلقت إليهم يا رفوق الغرام
பொங்கும் பொழிவே பூவே உயிரே பூவாயா நபி சலாம் பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே பொங்கும் பொழிவே பூவே உயிரே பூவாயா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியா நபி தாவே நானும் ஆசையாய் அழைக்கின்றேன் பாவையினமே பாவம் உங்கள் வரவாலே நின்றதே பரிவின் உருவே பணிவின் தெரிவே ஹாகம் யா நபி சலாம் பாவையினமே பாவம் உங்கள் வரவாலே நின்றதே பரிவின் உருவே பணிவின் தெரிவே ஹாகம் யா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியா நபி தாவே நானும் நாளும் ஆசையாய் அழைக்கின்றேன் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவாலே நின்றதே சங்கை தப்பும் சாங்கம் தமிழும் சல்லாயா நபி சலாம் பொன்னும் மண்ணும் யாவும் உங்கள் வரவாலே நின்றதே சங்கை தப்பும் சாங்கம் தமிழும் சல்லாயா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியா நபி தாவே நானும் ஆசையாய் அழைக்கின்றேன் விண்ணும் மண்ணும் மலையும் உங்கள் வரவாலே விரிந்ததே சொல்லும் செயலும் தந்தம் தோழும் தன்மையா நபி சலாம் விண்ணும் மண்ணும் மலையும் உங்கள் வரவாலே விரிந்ததே சொல்லும் செயலும் தந்தம் தோழும் தன்மையா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியா நபி தாவே நானும் ஆசையாய் அழைக்கின்றேன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருடைய அருமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படுத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு மௌலானா மௌலவி அப்துல் லத்தீப் சலாமி ஹஜ்ரத் அவர்கள் இமாம் மார்க்கெட் பள்ளிவாசல் கரம்பக்குடி அவர்கள் ரத்தின சுருக்கமாக நமக்கு முன்னால் தற்போது வாழ்த்துறை வழங்குகிறோம். இந்த முதலாம் ஆண்டு ஆப்பிள் பட்ட விழா எனக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது ஊரினுடைய ஜமாத்தினுடைய கமிட்டி தலைவர் ஆஜி ஹரீஃபுல்லா அவர்களையும் முன்னிலை வகிக்கின்ற ஹாஜ் முகமது அப்துல் காதர் அவர்கள் குடும்பம் கரம்பக்குடி அவர்களையும் அல்ஹாஜ் அப்துல் முசலீம் அவர்கள் செயல் அலுவலர் குடும்பம் கரம்பக்குடி அவர்கள் மேலும் நமக்காக வேண்டி வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியிலே இருக்கின்ற அல்பத்ரியா மதரசாவுடைய துணை முதல்வர் ரஹாத் துணை முதல்வர் அவர்களும் ஆசிரியர்களுக்கு பட்டம் வழங்கி ஆசிரியரை வழங்க இருக்கின்ற எனது ஆசிரியர் பெருந்தகை அவர்களையும் இந்த பட்டமளிப்பு விழாவுடைய சிறப்பு பேச்சாளராக வருகை தர இருக்கின்ற மௌலவி அல்ஹாஜ் இஸ்மாயில் முஹியுத்தீன் இஸ்மாயில் அவர்கள் தலைமை இமாம் மேலப்பள்ளிவாசல் புதுக்கோட்டை அவர்களை வருக என வரவேற்று ஒரு சில கருத்துக்களை தங்களுக்கு முன் பதிய ஆசைப்படுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்முறை
வகையிலே மிக அற்புதமான ஒரு நேரம் குர்ஆன் ஷரீஃப் தான். எண்ணற்ற அருள்முறைகளை ஞானத்துகளை அல்லாஹ் வழங்கி இருந்தாலும் முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற ஞானம் திருக்குர்ஆன் ஷரீஃப். உலக பொதுமறை என்பதாக அதற்கு பெயர் உண்டு. இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்பதுதான் அவருடைய போதனையிலேயே முதல் போதனை அதுதான். அதனால் திருக்குர்ஆனை ஷரீஃபை படிக்கக்கூடியவர்கள், அதை ஓதக்கூடியவர்கள், அதனுடைய கருத்துக்களை ஆக்கங்களை புரிந்து நடக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள்கொடைகளை நிகழ்த்துகளை பெற்றுவிட்டார். இறைவனுடைய அருள்கொடைகளை கலாமை படிக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வசனத்திலே சவால்கள் வயதுக்கும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா. காஃபிர்கள், முனாஃபிக்குகள், இறை மறுப்பாளர்கள் இந்த குர்ஆனை சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதற்கு சவால் விடும் விதமாக வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறார். வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா, நாம் இறக்கி இருக்கின்ற என்னுடைய அடியார்களுக்கு இறக்கி இருக்கின்ற இந்த வசனத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் ஃபதூ பிஸ்ஸூரத்தின், இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் செய்கிறார். நமக்கு சவால் விடுகிறார். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இது போன்ற ஒரு 10 ஆயத்துகளை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்படி பல இடங்களிலே திருக்குர்ஆனுடைய மகிமையை பற்றி, சிறப்புகளை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் அவர் என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. நீங்கள் ஒருபோதும் கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹ் கடைசியில் முடிச்சிருப்பாங்க. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, இந்த குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கி இருக்கிறோம். இதை சிந்திப்போர் உண்டா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவருடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டதா, கூட்டு போட்டு விட்டதா என்று அல்லாஹ் கேட்கிறார். இப்படி திருக்குர்ஆனுடைய மகிமையை பற்றி, இந்த மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், யாருடைய உள்ளத்தில் திருக்குர்ஆனுடைய ஒரு பகுதியேனும் மனனம் இல்லையோ அந்த உள்ளம் பாழடைந்த வீட்டிற்கு சமம். பொதுவாகவே ஒரு வீடு என்று சொன்னால் அதில் குழப்பம் இருக்க வேண்டும், அதில் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும். வீட்டை கட்டிவிட்டு பூட்டி அப்படியே கிடந்தது என்று சொன்னால் அந்த வீட்டில் இப்லீஸ்களும் ஷைத்தான்களும் என்ன செய்வார்கள், குடியேறி விடுவார்கள். அதுபோலத்தான் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் திருக்குர்ஆனுடைய எந்த பகுதியும் மரணமில்லை என்று சொன்னால் ஷைத்தான் அவனுடைய உள்ளத்திலே குடியேறி விடுகின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட திருக்குர்ஆன் ஷரீஃபை மரணம் செய்த 2 ஹாஃபிழ்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்தவர்களாக நமக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ரத்தினமாக சுருக்கமாக ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே திருக்குர்ஆனை சுமந்து வந்த அந்த ஹாஃபிழ்களுக்கு அல்லாஹ் அவருடைய தலையிலே ஒரு கிரீடத்தை அல்லாஹ் வழங்குவார். அந்த கிரீடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலே சூரியன் அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த கிரீடம் அறிவிக்கப்படும். அவர்கள் கேட்பார்கள்,
ஹாஃபில்கள் குர்ஆனை சுமந்தவர்களாக, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் குழப்பமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அதுவும் உலக கல்வியோடு சேர்ந்து படிப்போடு சேர்ந்து திருக்குர்ஆனை இந்த காலகட்டத்தில் மரணம் செய்திருப்பது பெரிய ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். ஆமா, குர்ஆனை மரணம் செய்தோம், அப்பொழுதெல்லாம் படிப்பு கிடையாது, வெறும் ஓதுதல் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு பல செல்போன்கள் கையில் இருக்கிறது, எல்லாமே அவருடைய பலாயெல்லாம் அவருடைய கைக்கு வந்துருச்சு. ஆனா அதையும் தாண்டி அவருடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எப்படியாவது ஒரு ஹாஃபிலாக, குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு ஹாஃபிலாக வர வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், வெற்றியை கொடுத்து விட்டார். இன்றைக்கு நமக்கு முன்னால் ஹாஃபிலாக காட்சி அளிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2 வருடத்தில் திருக்குர்ஆனை முழுவதையும் 6666 ஆயத்துக்களையும் சுமந்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த குர்ஆன் ஷரீஃபை மறக்காமல் எப்பொழுது கியாமத் நாள் வரை, மரணம் வரும் வரை அந்த குர்ஆனை சுமந்தவர்களாக நாளை அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அதே போன்று அவர்கள் பெற்றோர்களும் அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திப்பார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர் பிள்ளை குர்ஆன் ஷரீஃபை மரணம் செய்து விட்டார், அந்த குடும்பத்திற்கு நரகத்திற்கு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு 10 பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பார். யாருடைய வீட்டில் திருக்குர்ஆனை மரணம் செய்தார்களோ அந்த பிள்ளையின் காரணமாக அந்த 10 பேர் நரகத்திற்கென்று வாஜிபாக்கப்பட்ட, கடமையாக்கப்பட்ட அவர்கள் அந்த நரகத்திலிருந்து இந்த ஹாஃபிலின் மூலமாக சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் என்று நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மாணவர்களுக்காக நாம் துஆ செய்வோம். அந்த மாணவர்களின் மூலமாக இந்த கல்வி குடும்பம் அவர்களையும் வாழ்த்துவோம். இந்த கல்வி குடும்பம் கியாமத் நாள் வரை நிறைவேறுவதற்கு இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக உருவாக்குங்க. இந்த காலகட்டம் மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த திருக்குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரைட் ஸ்கூலை கியாமத் நாள் வரை நிலையாக, ஸ்திரமாக, எந்த விதமான பலவீனம் இல்லாமல் உறுதியோடு நடத்துவதற்கு நாம் துஆ செய்வோம், அவர்களை வாழ்த்துவோம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துறைகள் மூலம் மேலும் உற்சாகப்படுத்திய மேலும் மாணவ கண்மணிகள் மௌலவி முகமது மைதீன் பத்ரியை சிறந்தவரை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا نبينا صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا نزلنا الذكر وإنا له حافظون. وقال أيضا: لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين ما لم تمسكم لن تضلوا. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய இந்த விழாவினுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய எங்கள் ஜமாத்தினுடைய தலைவர் மற்றும் குடும்பம் எண்ணற்ற நிலவரமாக என்று கூறி என்னுடைய இந்த வாழ்க்கையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை சிறப்பானது மட்டுமல்ல, பிற பொருளையும் சிறப்பு வாய்ந்த இந்த குர்ஆனை சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, தான் மட்டும் சிறப்பாகாமல் தன்னை சார்ந்தவர்களையும் இந்த குர்ஆன் சிறப்பு படுத்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நபியை சிறந்த நபியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அந்த நபிக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்த காலத்தில் நம்முடைய நபியை நபிமார்களுக்கெல்லாம் சிறந்த நபியாக அல்லாஹ்
சிறப்பான உம்மத்தானவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். எண்ணிக்கைக்குரியவர்களே, ஊர்களிலே தலை சேர்ந்த ஊரான மக்காவை அல்லாஹ் சிறப்பு வாய்ந்ததாக ஆக்கியிருக்கிறார் என்றால் இந்த குர்ஆன் அந்த மக்காவிலே இறங்கிய காலத்தினார் சிறப்பான ஒரு ஊராக அந்த மக்கா இருக்கிறது. அதே போல மாதங்களிலே சிறந்த மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறார் என்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அதே போல இரவுகளிலே சிறந்த இரவாக லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறார் என்றால் அந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. அதே போல இந்த குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபிஸ்கள் நம்மளை போல சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதை விட்டும் சிறப்பானவர்களாக இந்த ஹாஃபிலிருந்து உயர்வான தரஜாவியவர்கள் இருக்கின்றனர் என்றால் அந்த குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் பதிதலின் காரணமாக எல்லாவற்றையும் சிறப்பு வாய்ந்த மக்களாக அல்லாஹ் தஆலா இந்த ஹாஃபில்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கனமான குர்ஆனையும் இந்த ஹாஃபில்கள் சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய கியாமத் நாளில் அனைத்து மக்களை விட ஒரு பிரகாசமுள்ளவர்களாக அவர்கள் நம்ம ஆக்குகிறேன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக இந்த ஹாஃபில்களுக்காக நாம் அனைவரும் வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய இல்லத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு ஹாஃபில்கள் உருவாக வேண்டும் என்பதை நியமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் நம்மை அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஒரு வாழ்க்கை வழங்கி மாணவர்களுக்கு துவார் செய்த கசரத்தந்தை அவர்களுக்கு அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு நம்முடைய பிரைட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அல் ஹாஃபில் மௌலானா மௌலவி முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி சதகி அவர்களை அன்போடு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العلي العظيم. الحمد لله. அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஒருவருக்கே உரித்தானதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சன்மார்க்க சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் நல்லோர்கள், இறைநேசர்கள், மேலும் இந்த விழாவிற்காக வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஒரு மாபெரும் மிகப்பெரிய ஒரு கிருபை. அல்லாஹ் இந்த கலாமினை, தன்னுடைய கலாமை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த கலாமை நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் நாம்
இருக்கிறதையே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாக்கியம் இருக்கிறது, இது மிகச் சிறந்த ஒரு பாக்கியம், மிகச் சிறந்த ஒரு தருணம். நம்முடைய கல்வி குடும்பத்தின் சார்பாக எத்தனையோ விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய கல்வி குடும்பம் கடந்த 15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 15 ஆண்டுகளில் எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ புரோகிராம்கள் நடந்திருக்கிறது. அத்துணை புரோகிராம்களை விடவும் மிகச் சிறந்த ஒரு புரோகிராம், மிகச் சிறந்த ஒரு தருணம் என்னவென்று சொன்னால் இந்த ஹாஃபிகளை உருவாக்கியதுதான் அந்த தருணம். எத்தனை புரோகிராம் நடத்தினாலும் அதுல ஆக சிறந்த ஒரு புரோகிராம் இந்த ஹாஃபிகளை உருவாக்கி இவர்களை சமுதாயத்திற்கு நம்ம கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஹாபி கன்ஜூ ஃபபி ஐஹிம் யக்தரைது இஹ்தரைது. இந்த தோழர்கள் இவர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். இவர்களை நீங்கள் பின்பற்றினால், யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சஹாபாக்களிடத்திலே இருந்த விஷயம் என்ன? அவர்கள் பின்பற்றக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என்ன காரணம்? எதற்காக? அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அந்த குர்ஆனை, அந்த இல்மை, அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை இந்த ஹாஃபிகள் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இவர்கள் யாரு? ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் இந்த ஹாஃபிகள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த கல்வி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறான், இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வாக்கியம் எல்லா வீடுகளிலும், ஒவ்வொரு பெற்றோருடைய குழந்தைகளுடைய வீடுகளிலும், ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் அவருடைய குழந்தைகளுக்குள்ள ஹாஃபிகளை உருவாக்குவதை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பாக்கியமாக தந்தருள் புரிவானாக. மேலும் இந்த ஹாஃபிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டி வைப்பானாக. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவானாக. மேலும் இந்த ஹாஃபிகள் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய அந்த மரணம் செய்த குர்ஆனை ஓதிக்கொண்டே நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஹாஃபிகளுக்கு தந்தருள் புரிவானாக. மேலும் இந்த ஹாஃபிகளை உருவாக்குவதற்காக துஆ செய்து கொண்டிருந்த அவர்களுக்கு பாடம் கேட்ட அந்த பாடம் கேட்கக்கூடிய இந்த இவ்வளவு வகுப்பை ஆரம்பித்த நிறுவனம், பெற்றோர்கள், இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அருட்செல்வங்கள், எல்லா விதமான அருட்செல்வங்களையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மனம் திறந்து வாழ்த்தி மாணவர்களுக்கு, ஆசிரியர் மாணவர்களுக்கு துஆ செய்த கல்வி முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஷகீரா. அதனைத் தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குமாறு கரபகுடி பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி எம் நூர் முஹம்மது பத்ரி ஹஜ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يؤت الحكمة فقد தாஜினாலே மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் மாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக இந்த சிறப்பான ஒரு பட்டமளிப்பு விழா நிகழ்வுகளுக்கு வருகின்றிருக்கக்கூடிய மேடை அலங்கரித்திருக்கக்கூடிய தலைமை மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், பெரியோர்கள், உலமா பெருமக்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், தாய்மார்கள், சிறார்கள், மாணவ கண்மணிகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்தவனாய் சிறிய வாழ்த்துறையை நான் தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு முன்னால் உலமா பெருமக்கள் நிறைய வாழ்ந்து இருக்கிறார்கள்.
இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய ஹாஃபில்கள் கியாமத்து வரை அதன் நன்மைகள் அர்த்தம் வழியெல்லாம் அவர்களுக்கு செல்லும். நாம் ஒரு ஹதீஸில் கேள்விப்படுகிறோம் இல்லையா, ஒருவர் கபர்ல இறங்கி மையத்தை வாங்கி கபர்ல வச்சா, கவனமா கேளுங்க, கபர்ல இறங்கி மையத்தை வாங்கி கபருக்குள்ள வச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் கபரிலே மையத்தை வைப்பாரோ, யார் வைப்பாரோ கியாமத்து வரை ஒரு முஃமினுக்கு தங்குவதற்கு இடமளித்த கூலியை அல்லாஹ் அவருக்கு தருகிறார் என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் குர்ஆனை கற்பதற்கும் அதை பரப்புவதற்கும் மனநமிடுவதற்கும் அதற்காக எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்த நிர்வாக பெருமக்களை வாழ்த்துகிறோம். அல்லாஹ் இதற்கான கூலியை உங்களுக்கு தருவான் என்று. அடுத்ததாய் அவர்களின் பெற்றோர்களை வாழ்த்துகிறோம். ஏன்னா எத்தனை இரவுகளை, எத்தனை நிகழ்ச்சிகளை தன் பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர்கள் தியாகம் செய்திருப்பார்கள். கொஞ்சம் யோசிக்கிறோம். அதிகாலை எழுந்து தன் பிள்ளைகளை எழுந்திருக்க செய்து அவர்களுக்கான உணவை, அவர்களுக்கான உடையை தயார் செய்து பணி நேரத்திலும் வெயில் நேரத்திலும் கடுமையாய் பிள்ளைகளுக்காக வாழ்ந்த, அவர்களுக்கு தியாகம் செய்த அந்த பெற்றோர்களை வாழ்த்துகிறோம். இந்த பெற்றோர்கள் இவர்களை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணத்தில் ஒருவர்கள் அந்த பெற்றோர்கள், தாயும் தந்தையும். அந்த தந்தையின் பொறுப்பில் இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில கேட்கிறாங்க, நல்லா கவனமா கேளுங்க. ஒரு மரம் உலகத்துல இருக்குது, அந்த மரம் முஃமின்களுக்கு ஒப்பானது, அந்த மரம் எல்லாம் பயனளிக்கக்கூடியது. என்ன கேள்வி? உலகத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் முஸ்லிம்களுக்கு ஒப்பானது, அந்த மரம் முழுக்க பயனளிக்கக்கூடியது. இங்க இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன செய்தி தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம் முழுக்க பயனளிக்குதுன்னா, முஸ்லிமும் தன் வாழ்வின் எல்லா சூழலிலும் மற்றவருக்கு பயனளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்சமாக சொல்லி தருகிறார்கள். இந்த கேள்வியை கேட்கிறாங்க சஹாபாக்கள், யாரா பதில் சொல்லுங்க அப்படின்னு. உலகத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் எல்லாம் பயனளிக்கக்கூடிய, அந்த மரத்துல எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அந்த மரம் முஃமினுக்கு அவனுக்கு ஓமையானது, ஒப்பானது. அந்த மரம் என்னன்னு கேட்கிறாங்க. எல்லாரும் என்னென்னமோ மரம் சொல்றாங்க. ஏன்னா சஹாபாக்கள் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க இருக்கோ வேற வேற நாடுகள்ல இருக்கக்கூடிய, வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களின் பேரை வரிசையா சொல்லிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டாங்க. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மரம் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தினம் தினம் பார்க்கக்கூடிய பேரிச்சம்பழ மரம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரிச்சம்பழ மரம் தான், அதுல எதுவுமே தேவையில்லை, எதுவுமே கழிவு இல்லை, அந்த மரம் எல்லாருக்கும் பயனளிக்கும் என்று சொல்லிட்டு இந்த நிகழ்வு முடியுது. நீங்க கவனிக்க, இந்த நிகழ்ச்சி முடியுது, சபை கலைந்து எல்லாம் எச்சு போறாங்க. அந்த போகும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகன் 7 வயது நிரம்பிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தையின் கரத்தை தட்டி சொன்னார், தந்தையே, 7 வயசு இந்த பையன் சொல்றாரு, தந்தையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்டப்பவே அந்த பதில் பேரிச்சம்பழம் தான் எனக்கு தெரியும், பேரிச்சம்பழம் மரம் தான் எனக்கு தெரியும். ஆனா சபையில மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், என்னை விட அனுபவத்திலும் ஆற்றலிலும் உயர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் சபையில எந்திரிச்சு பதில் சொன்னா அது உகந்ததாக இருக்காது, சபை ஒழுக்கத்துக்கு மாற்றமாக இருக்கும்பதற்காக வேண்டி நான் அந்த பதிலை சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே அந்த பதில் எனக்கு தெரியும் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர், அந்த 7 வயது வாலிபர். இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்பு மகனே, இன் குன்தஹா இன் குல்தஹா அஹப்பு இலைய கதா வகதா. யப்பா, நீ மட்டும் அந்த சபையில எந்திரிச்சு இந்த பதில சொல்லி இருந்தா அது மாதிரி சந்தோஷம் என் வாழ்க்கையிலேயே இல்லை. எனக்கு எவ்வளவு நான் சொல்லிருக்கேன், எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது, நீ மட்டும் ரசூலுல்லாஹ் கேட்டப்ப எந்திரிச்சு சொல்லி இருந்தா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையிலே இல்லைன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க 2 விஷயத்தை கவனிக்கிறோம். ஒண்ணு, அந்த மகனாரின் தன்னடக்கம், சபையில எப்படி இருக்கணுங்கிற சபை ஒழுக்கம். இரண்டாவது, தன் மகன் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும், குறிப்பாக நாயகத்தினால் பாராட்டப்பட வேண்டும்
என்ற ஆசை அந்த தந்தைக்கு இருந்தது. அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய பட்டம் பெறுகிற மாணவர்கள் அவர்களின் தாய்க்கும் தந்தைக்கும் அந்த ஆசை இருக்கிறது. சபைக்கு முன்னால் நம் மக்களை பார்த்து ஹாஃபிஸ் என்று அழைப்பதை மகிழ்ச்சி பெறுகிறார்கள். அல்லாஹ் இதற்கான கூலியை ஞாபகத்தில் வைக்கிறோம். நம்முடைய தத்தீவதற்கு கூட சொன்னார்கள், பெற்றோர்கள் ஹாஃபிஸ்களாக உருவாக்குவதற்காக தன் குடும்பத்தை கூட தூரமாய் வைத்துவிட்டு ஓரிரு தினங்கள் மட்டும் வீடுகளுக்கு சென்று வருகிற போனின் மூலம் மட்டுமே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆசிரியர்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எத்துணை சிரமங்கள் வந்தாலும் எல்லா நிலையிலும் மாணவர்களை மட்டுமே முன்னிறுத்தி அவர்களின் நலன் சார்ந்து சிந்திக்கிற அந்த ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துகிறோம். ஆசிரியர் பெருமக்களே, நாங்கள் வாழ்த்துவதை விட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தினார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. குர்ஆனை யார் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களே உங்களில் சிறந்தவர்கள் என்றார்கள். அந்த நாயகத்தின் ஒற்றை வார்த்தை இன்று உலகில் எத்தனை ஹாஃபிஸ்களை உருவாக்குகிற அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் சமர்ப்பணம். அந்த ஆசிரியர்களை வாழ்த்துகிறோம். அவர்கள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் இதுபோல் பல ஆலயங்களை ஹாஃபிஸ்களை உருவாக்குகிற ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கும் தந்து அதன் மூலம் பல நலவுகளை அவர்களுக்கும் அல்லாஹ் தருவானார். அடுத்து கடமையாய் இந்த மாணவர்களை பாராட்ட நாம் ஆசைப்படுகிறோம். ஏன்னா இந்த வயசு மாணவர்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த 6வது 7வது 8வது படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்க? அதிகாலையில பணி நேரம் 4 மணிக்கு எதிர்த்து மாணவர்கள் சைக்கிள்ல போறோம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகாலையில அதிர்த்து எழுப்புறாங்க, தகனத்துக்கு எழுப்புறாங்க, தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. கஷ்டமா இருக்குது. குளிர் நேரம் இருந்தாலும் குர்ஆனை பாதுகாப்பதற்கு, குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு இந்த மாணவர்கள் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இவங்க வயசுல இருந்து மற்ற மாணவர்கள் இருப்பதை விட அத்துணை தூக்கத்தை விடாத வீட்டில் நடக்கக்கூடிய நிக்காஹுக்கு போறதில்லை, சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு போறதில்லை, எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். அகாடமி என்ற விதத்திலே காலை நேரம் முழுக்க குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டு மதியம் முழுக்க அகாடமியிலே கவனம் செலுத்துகிறார்கள். மாணவர்களுக்கு நாம் சொல்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, நாளை சுவனத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று நாங்கள் இத்தனை பேர் உங்களுக்கு வாசிக்கிறோம். ஆனால் மாணவர்கள்ட்ட கேட்க ஒன்று என்னன்னா, இந்த குர்ஆனை நீங்கள் உள்ளத்திலே கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவமான காரியத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்வீர்களானால் உங்களின் உள்ளத்தில் உள்ள குர்ஆன் மறக்கடிக்கப்படும். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கெல்லாம் குர்ஆனை மறந்துட்டோம்னு சொல்றீங்க. நீங்க மறக்கல, நீங்க செய்த பாவத்தினால் குர்ஆன் மறக்கடிக்கப்படுகிறது என்றார்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆகவே குர்ஆனை முழுமையாய் மரணம் செய்திருக்கிற நீங்கள் பாவமான காரியங்களை விட்டு ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் உங்களை இவ்வளவு தூரம் உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், நம்முடைய உறவினர் அத்தனை பேரிடத்திலும் மரியாதையாய் கவனமாய் அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு நாம் நினைவிலே அவர்களுக்கு சொல்லுகிறோம். நினைவுத்தவர்களே, இது எல்லாம் மேலாக வாழ்க்கணும். இதெல்லாம் மேலாக இந்த பிரைட் ஸ்கூல்ல இப்படி ஒரு அகாடமியை உருவாக்குனா சில ஆண்டுகளில் இப்படி ஒரு மாணவர்கள் பட்டம் பெறுவார்கள் என்ற ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தை எங்களின் உள்ளத்தில் விதைத்து எங்களுக்கு ஆர்வம் ஊட்டி அந்த அகாடமியை தோற்றுவித்தது மட்டுமல்லாமல் அதற்கான ஆசிரியர் பெருமக்களையும் தமிழ்நாட்டில் எங்கிருந்தோ கொண்டு வந்து சேர்த்து இந்த அகாடமியை சிறப்பாக செயல்படுத்திய என்னுடைய அன்பு நண்பர் ஹஜ்ரத் முஸம்மில் ஹசனி ஹஜ்ரத் அவர்களையும் இங்கே வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் அந்த பெருமகனுக்கும் அந்த பெருமகளின் குடும்பத்திற்கும் அல்லாஹ் மென்மேலும் கியாமத் வரை இதற்கான கூலியை இந்த அகாடமி இயங்கிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் முஸம்மில் ஹசனி ஹஜ்ரத் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் மென்மேலும் வாழ்த்துக்களை அல்லாஹ் வழங்கி சொர்க்கத்தை அவர்களுக்கு வாஜிபாக்க வேண்டும் என்றும் நாம் இங்கே துஆ செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த அருமையான நிகழ்விலே நேரம் ஆயிடுச்சு, மகரிப் தொழுகைக்கு போகணும். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த ஹாஃபிஸை உருவாக்குவதற்கு நான் சொன்னவர்களை தவிர இது அல்லாமல் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்த அந்த தாய்
அவர்களை நிர்வகிக்கக்கூடிய முதல்வர்கள், தாளாளர்கள் மற்றும் அத்துணை நிர்வாக பெருமக்கள், இவர்கள் அத்துணை பேரை வாழ்த்துகிறோம். இவர்களுக்கான கூலியை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறோம். அல்லாஹ் சிறப்பான கண்ணியமான கூலியை இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்த கடமைப்பட்டவர்கள் என்று மனம் புகழ்ந்து வாழ்த்துறை வழங்கிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் செய்யலாம். தற்போது இத்துடன் முதல் அமர்வு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் பிரைக்கல்வி குழுமம் நடத்தக்கூடிய இந்த முதலாம் ஆண்டு ஹாஃபில் பட்டமளிப்பு விழாவில் இரண்டாம் அமர்வு சரியாக மகரிப் தொழுகைக்கு பிறகு 6:45 மணி அளவில் ஆரம்பமாகும். எனவே அனைத்து பொதுமக்களும் தங்களுடைய மகரிப் தொழுகையை முடித்துவிட்டு சரியாக 6:45 மணிக்கு இரண்டாம் அமர்வு ஆரம்பமாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.